தங்களுடைய உரையை ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். ஐயா, ஆறுமுக ஐயாவுக்கு இன்னைக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். கொடுத்துடலாமா? அவர் பேச்சு இடி முழக்கம் மாதிரி இருக்கும். அதனால அவர் பேர் இன்னையிலேருந்து பத்திரிகையில் போடும்போது இடி முழக்கம் ஆறுமுகன்னு போடுங்க. சரிங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா உணர்ச்சி வசமாக நல்லா பேசுவார். மக்களை கவர்றதுல அப்படிதான் இருக்கணும். கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, இன்னைக்கு இந்த திருமண பொருத்தத்தில் உள்ள தோஷங்களை ஒன்றுனா பார்ப்போம். இன்றைக்கு புணர்வு தோஷத்தை மட்டுமே பார்க்குறோம். ஏன்னா இதை பற்றி நிறைய ஜோதிடர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவேர்னஸ் இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அதை பற்றி பார்ப்போம். அப்போ புணர்வு தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு கொள்வது. எப்படி தொடர்பு கொள்ளும்? ஒரே ராசியில் இருக்கலாம், எதிர் ராசியிலிருந்து ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளலாம், அல்லது சந்திரனை சனி 3ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாகவோ பார்க்கலாம். 7ஆம் பார்வை பார்க்கும்போது சந்திரன் பார்த்துரும். இது புணர்வு தோஷம்தான். இவை அனைத்திற்கும் படிநிலை இருக்குது. இதற்கு மேலாக சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி இருப்பதும் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதும் புணர்வு தோஷம். அதே போல் சந்திரனோட வீட்டில் சனி இருந்தாலும் சனியோட வீட்டில் சந்திரன் இருந்தாலும் புணர்வு தோஷம்தான். இதற்கு படிநிலை இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க்கு கொடுக்கணும். அதை பொறுத்து அது செய்யும். அப்போ புணர்வு தோஷம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, புணர்வு அப்படின்னாக்கா புணர்ச்சி, அதனுடைய மறுவடிவம் தான் இது. ஆண் பெண் சேர்க்கை, அதில் தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் பார்ப்போம், செவ்வாய் தோஷம் இருக்கும்பாங்க, நாகதோஷம் இருக்கும்பாங்க. இது அதிகமாக கவனத்தை ஈர்க்காது. என்ன செய்யும்னு பார்த்தா, சேர்ந்து வாழக்கூடாது, நிறைய டிஸ்டர்ப் பண்ணும். மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ குடும்ப உறுப்பினர்கள் ரீதியாகவோ வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையின் மூலமாக மனதை பாதித்து இவங்களுக்குள்ளார அந்த பிரிவினையை ஏற்படுத்தும். பிரிவினைனா கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறது மட்டும் கிடையாது, அதுவும் ஒரு காரணம் தான். அப்போது இந்த ஆண் பெண் இணைவை தவிர்க்கும். இது எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி தோசை இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த படிநிலையை உணரணும். அதுக்கான மார்க் எவ்வளோ இருக்குது? 60 மார்க்கா, 70 மார்க்கா, 40ஆ, இப்படி பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த ஆண் தன்னுடைய தொழிலை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எந்த வகையில் இந்த ஜாதகம் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் இராணுவத்தில் வேலை பார்க்குறது. அப்போ என்ன ஆகும்? வருஷத்துக்கு 2 மாதம் மட்டும்தான் வர முடியும். அப்போ போலீஸில் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நேரங்காலமெல்லாம் கிடையாது, கண்ணாபிரான்னு சுற்றணும். அடுத்தது சீருடை பணியான தீயணைப்புத்துறை. அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க இல்லைங்களா, விற்பனை பிரதிநிதி. 10 நாள் 15 நாள் சுற்றுவார், ஊராக சுற்றுவார். அங்கேருந்து வருவார், ஒரு வாரம் வீட்டில் இருந்துட்டு போகணுன்ட்டு. அடுத்த நாளையே கிளம்பணும், இந்த ஊருக்கு போகணும்பாங்க. சரி, இன்னொரு நாள் சேர்த்து எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் வெளிநாடுகள் வேலை பார்ப்பது. வெளிநாடுகள்னால் மனைவியை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுட்டு பார்க்கக்கூடாது, இங்கே விட்டுட்டு போகணும். 2 வருஷத்துக்கு ஒரு தான் வருது, நேரம் கிடைக்கும்போது தான் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க குடும்பத்தில் பிரிவினையை பெரிதாக ஏற்படுத்தாது. ஆனால் மனதுக்குள்ளே சஞ்சலம் இருக்க தான் செய்யும். சிறு வயதுனா இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த விஷயம் புரியாமல் தான் நிறைய டைவர்ஸ் வருது. சரிங்களா? சண்டை வந்துடும். அதை மனநிலையை புரிஞ்சுக்கணும். அப்போ பெண்ணாக பிறந்து விட்டால், ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, புணர்வு தோஷம் இருக்குது, அவங்க என்ன செய்யணும்னா, இப்போ ஆணுக்கு ஒரு வழிமுறை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரியான மணமகனை தேர்வு செய்யணும். அப்போ தான் இந்த திருமண வாழ்க்கைன்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு 45 வயதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பெரிய அளவு பிரச்சனை கிடையாது. ஆனால் இளம் வயதில் வரும்போது என்ன ஆகும்? நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ இதுதான் பரிகாரம். அப்புறம் கோவில் ரீதியாக என்ன விதமான பரிகாரம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
ஈரோட்டில் இருக்கக்கூடிய கோட்டை சிவன் கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து அந்த தேவசம் பொருளி, அதாவது அறநிலைத்துறையிலே இதுக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. பணம் கட்டினாக்க பரிகாரம் பண்ணுறாங்க. அங்கே கூடுதலாக ஒரு 10 நெய் விளக்கு வாங்கணும். 2 சிவனுக்கு 2 நெய் விளக்கு, அம்பாளுக்கு 2, சந்திரனுக்கு 2, சனீஸ்வரனுக்கு 2, அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு 2. இதை ஏற்றி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கோயிலில் இருந்து தியானம் பண்ணிக்கிட்டு வேண்டுதல் பண்ணாங்கனாக்கா இந்த புணர்வு தோஷம் குறையும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. படிக்கும்போது நம்ம கற்றுக்கிட்டது தான். ஆனால் நாம் போனதில்லை. சில கோயில்களுக்கு போயிருக்கோம், சில கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ அந்த மாதிரியான வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தோம்னா இந்த புணர்வு தோஷம் என்பது அங்கு குறைக்கப்பட்டு, எது மனோ ரீதியாக. அப்போ என்ன பண்ணணும்? நம்மகிட்ட வர ஜாதகம் இருக்கு, அம்மா அப்பா வருவாங்க, பையனை கூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி, அந்த பெண்ணுக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்லி 2 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் கொடுக்கணும். நாம் ஊதுற சங்க ஊதி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ, எப்போ வேகம் குறையும், அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை சச்சரவில் வேகம் எப்போ குறையுதோ அப்போ உணர ஆரம்பிச்சிருவாங்க. 1000 பேர் உணராமல் போகலாம். ஒரே ஒருத்தர் உணர்ந்தா கூட அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போது இன்னைக்கெல்லாம் நிறைய இது உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஜோதிடம் பார்க்குறத கௌரவ குறைச்சல் நினச்சிட்டு இருந்தாங்க. கௌரவ குறைச்சல் நினச்சிக்கிட்டு இது இன்னும் அதுக்கு போய் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அப்புறம் வேறு சொல்லுவாங்க, ஜோதிடம் பார்த்தா குடும்பத்துக்கு ஆகாது, அவங்க பிள்ளைங்க விளங்காது, இப்படிலாம் சொல்லி யார் சொல்லி வச்சாங்கன்னா எல்லாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக எங்கேருந்து வந்தவங்க, அதாவது ஐயா கரெக்டாக சொல்கிறாரு, இங்கே வந்து மாறி இருக்காங்க. ஆரியர்னு சொல்கிறோம். ஆரியர்கள் வந்து 5 வகையில் ஆரியர்கள் வந்திருக்காங்க. யூதர்கள் ஆரியர்னு சொன்னால் கூட அவங்க ஒரு குரூப்பு தான், யூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பல இதில் மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காசா இருக்கு இல்லையா, அந்த இஸ்ரேல் அங்கேருந்து வந்தவங்க தான். அப்போ இந்த கிராமங்களில் சொல்லும்போது கசார் அப்படிம்பாங்க. கசாருன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறது, தொல்லைப்படுத்துறது, நிற்க விடாமல் பண்ணுறது. அப்போ ஏன்னா அந்த தேசத்துக்கு கசார் தேசம் சொல்கிறது, அதான் காசாவாக இருக்குது இன்னைக்கு. சரிங்களா? அப்புறம் கானான் தேசம் அப்படின்னு மாறினது. அதுக்கப்புறம் ஒட்டாமன் அப்படிம்பாங்க. ஒட்டாமன் அப்படின்னா என்ன? மணல் உள்ள தேசம். ஒரு மண் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இல்லையா, அது ஆங்கிலத்தில் ஓட்டமான் எம்பரார் அப்படிம்பாங்க. இது நிறைய மாறிகள் இருக்கும். சரி, அப்போ இந்த புணர்வு தோஷத்தை நாம் பலனை சொல்கிறத காட்டிலும் அந்த குறிப்பிட்ட மணமகனுக்கும் மணமகளுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்கள புரிய வச்சிடணும். செவிடங்காதில் சங்கு ஊதுறன்னு நினைக்கக்கூடாது. எப்போ தேவையோ அவங்களுடைய கர்மாப்படி எப்போ புரியணுமோ அப்போ புரிஞ்சிடும், அப்போ தன்னால் வந்துடும். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படிம்பாங்க. புணர்வு தோஷத்தை பற்றி பேசுகிற நிறைய பேசிகிட்டு இருக்கலாம், நேரம் குறைவாக இருக்குது. அடுத்து செவ்வாய் தோஷம். இப்போ செவ்வாய் தோஷம்னு உடனே பயந்துடுறாங்க, உடனே செத்து போயிடுவாங்கன்ட்டு. அப்போ செவ்வாய் தோஷத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி? செவ்வாயால் தோஷமா, செவ்வாய்க்கே தோஷமா. செவ்வாயால் அந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது செவ்வாய் தோஷம். அந்த ஜாதகத்தில் செவ்வாயே தோஷம் அடைஞ்சுன்னா அது செவ்வாய்க்கு தோஷம். அப்போ செவ்வாய் எங்கே தோஷம் அடையும் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசிலையும் கன்னி ராசிலையும் செவ்வாய் தனித்திருக்கும் போது அல்லது மற்ற பாவகிரகத்தோடு இருக்கும்போது, எப்போ சனியோடையோ ராகுவோடையோ இருக்கும்போது, கேது கூட இருக்கும்போது பலவீனம் கிடையாது. 3ஆவதாக கும்பராசியில் இருக்கும்போது, இந்த 3 ராசியில் இருந்தால் தான் தோஷமும் அதிகம், செவ்வாய்க்கு பலவீனமும் அதிகம். அப்போ பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கண்ணியில் இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? கன்னி செவ்வாய் கடலும் வத்தும் அப்படிம்பாங்க. ஐயா கரெக்டாக சொல்கிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் வற்றுனா அந்த பெண்ணினுடைய கணவனாக வரக்கூடியவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படின்றது. இதை நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், ரொம்ப பயந்துக்குவாங்க நம்ம ஆளுங்க. நாங்கள் படிக்கும்போது எனக்கு பாடம் நடத்துவாங்க. ஒரு பள்ளியில் ஹரிச்சந்திரனை பற்றி பாடம் நடத்தியிருக்காங்க. பாடம் நடத்தி கடைசியில் போய் சுடுகாட்டில் வந்து வெட்டியான வேலை பார்ப்பார் இல்லையா, அப்போ போகிறதுக்கு முன்னாடி கஷ்டத்துக்காக மனைவியும் குழந்தையும் அடகு வச்சுட்டு போயிடுவார். பாடம் நடத்தி முடிச்சுட்டு கேட்குறாராம், இந்த ஹரிச்சந்திர கதையிலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னு. ஒரு மாணவன் இருந்துச்சான், இந்த மாதிரி எந்த மாதிரி கஷ்ட சூழ்நிலையும் சத்தியம் தவறக்கூடாதுன்னு. இன்னொரு விஷயம் சொல்கிறான்,
அவசர ஆத்திரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னானா. இன்னொருத்தன் இருக்கான், அப்போ ஒரு பொண்டாட்டி பிள்ளையவே அடகு வைக்க முடியும்னா 4-5 கட்டினா என்ன ஆகும், நிறைய வசதி வாய்ப்பு வரும் இல்லையா அப்படின்னு. அது இது காமெடிக்காக சொல்லப்பட்டாலும் மக்கள் புரிந்து கொள்வது அந்த மாதிரி இருக்குது. அதை தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த புணர்வு தோஷத்தை பற்றி அனைவரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கல்வியே பால கல்வியிலிருந்த ஜோதிடம் தான். ஜோதிடத்தை தான் வேதத்தின் கண்கள் சொல்லுவாங்க. நம்மளோட குழந்தைங்களை 6 வயது முடிந்து, வணக்கம், 6 வயது முடிந்து 7வது ஆரம்பிக்கும் போது கோவிலுக்கு கூட்டிட்டு போய், நம்மளுடைய மகா சிவராத்திரி இருக்கு இல்லைங்களா, அன்றைக்கு இரவுல கூட்டிட்டு போய் கருவறையிலிருந்து கொடிமரத்தின் வழியாக அந்த இது இருக்கு பாருங்க, ராஜகோபுரத்துக்கு பின்னாடி அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல மரமோ கட்டணமெல்லாம் இருக்காதப்ப, அதில் அந்த உலக்கை நட்சத்திரம்னு வச்சிடக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வரத்தை காட்டுவாங்க. அதுதான் அரிச்சுவடி. ஆனால் அவனை அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த உலகத்துடைக்க, இந்த உலகத்துக்கு அறிவியலுக்கு மட்டும் அறிவை சொன்ன கொடுத்து மட்டும் கிடையாது, அறிவியலுக்கு அறிவை சொல்லி கொடுத்தா நம்ம தமிழ் சமூகம் தான். நம்மளுடைய கல்வி அங்கே தான் ஆரம்பிக்கும். இது நாளை விடவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் கோயிலுக்குள்ளார போக முடியாத தீட்டு உண்டாக்குற மனிதர்களாக ஆக்கப்பட்டோம். இதெல்லாம் வேற அரசியல். ஓகே, சரி, இவ்வளோ நேரம் வாய்ப்பு கொடுத்த ஜோதிட சங்கத்திற்கும் என்னுடைய பேச்சை கேட்ட ஜோதிடர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஐயா அறிவழகன் ஐயா இன்னைக்கு வந்து வேலை பாலுக்கான சீக்கிரம் முடிச்சுக்கிட்டாங்க. நிறைய விஷயம் இருக்குது ஐயா கிட்ட வந்து, சாதாரண விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. அவருக்கு ஜென்ரலாக டைம் கிடைக்கிறது இல்லை, பல கூட்டங்களில் வந்து நேரம் கிடைக்காது. இன்னைக்கு வந்து நல்ல அருமையான நேரத்தில் அவங்க தொடங்கினாங்க. சரி, இன்னைக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோ அப்படின்னு நினச்சா அவங்க சீக்கிரம் முடிச்சுக்கிட்டாங்க. நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் கேட்க முடியாது போச்சு. நன்றி நன்றி நன்றி. வாங்க, அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் வச்சுங்க.